கோபண்ணா, அதாவது வந்து காங்கிரஸ் ஒரு இந்தியா கூட்டணியை முன்னெடுக்குது, ஒரு பக்கம் பாரத் ஜோடா நியாய யாத்திரா அப்படிங்கிற இந்திய ஒற்றுமை நீதி பயணத்தை ராகுல் முன்னெடுக்கிறாரு. ராகுல் காந்தி இன்னைக்கு காந்தி நினைவு நாளுக்கு ஒரு படத்துக்கு அஞ்சலி செலுத்துறதெல்லாம் செய்திகள்லாம் வருது. ஆனால் இதை நீங்க இந்தியா கூட்டணி முழுவதுமே முன்னெடுத்திருக்கலாமே, ஏன் வந்து திமுக இங்கே இதை முன்னெடுக்கிறது? இல்லை, மகாத்மா காந்தியினுடைய 76வது நினைவு நாள். இந்த நினைவு நாளில் மத நல்லிணக்க நாளாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொள்ளணும்னு அவர் கூறியிருப்பதை நான் மிகவும் வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். சரியான நேரத்தில் சரியான முடிவெடுத்தார். இப்போ என்ன பிரச்சனைன்னா, 42 நிமிடங்களாக மகாத்மா காந்தியை பற்றி பேசுவதற்கு ஒரு 50 ஆண்டு காங்கிரஸ்காரர் காத்திருக்க வேண்டியிருக்கிறது. இதுதான் ரொம்ப ஒவ்வொரு டிபேட்லயும் இல்ல இந்த மாதிரிலாம் இப்படிதான் நீங்க நடத்துவீங்கன்னா 42 நிமிஷமா இருக்கேன். எல்லாருமே யாரோ ஒருத்தர் அந்த இடத்துல காங்கிரஸ்காரர் இல்ல சார், அந்த இடத்துல யாரோ உங்களுக்கு அப்புறம் திமுகவினர் 1 மணி நேரம் 10 நிமிஷம் கழிச்சலாம் பேசிருக்காங்க. இல்ல இவ்வளவு ஒவ்வொருத்தருக்கும் நீங்க தான் கூடுதல் பொறுப்புகளுக்கு பதில் சொல்லணும் சார். அந்த அடிப்படையில 42 43 நிமிஷம் ஆயிப்போச்சு. ஒவ்வொரு முறையும் நீங்க இத சுட்டி காண்பிக்கிறீங்க. ஆனால் காங்கிரஸ் இதற்கு இவர்கள் பேசுவதை எல்லாம் கேட்டு பொறுப்போட உங்க கருத்தை சொல்லணும்ங்கறதுக்காக உங்களுக்கான நேரம் கொடுக்கப்படுது. இது 43 நிமிஷம் நான் காத்திருந்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு நீ வாய்ப்பு முதல்மையே கொடுக்கணும். அது முதல்ல கொடுக்கிறது ரெண்டாவது கொடுக்கிறது அல்ல சார், அது அப்படி டிசைன் பண்ண முடியாது சார். ஒரு டிபேட்ல முரண் கருத்து நேர் கருத்து ரெண்டையும் இன்னைக்கு வந்து காங்கிரஸ் முன்னெடுக்கல சார், திமுக முன்னெடுக்குது சார். இத காங்கிரஸ் ஒண்ணு முன்னெடுக்கல, திமுக முன்னெடுக்குது சார். அப்ப அவர்கிட்ட இருந்து தான இந்த கேள்வி வாங்க. மகாத்மா காந்தியை பற்றி நான் பேசுறதுக்கு 45 நிமிஷம் காத்திருக்க வேண்டியிருக்குன்றது தான் எங்க வருத்தம். சொல்லுங்க சார். அதாவது இன்னைக்கு வந்து ஐநா சபை வந்து அகிம்சை நாளாக கொண்டாட வேண்டும்னு சொன்னாங்க. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழியை நாங்கள் ஆண்டுதோறும் எடுக்கிறோம் மகாத்மா காந்தியினுடைய கொள்கையில். மகாத்மா காந்தியை பொறுத்தவரை 1885 தொடங்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸில் 1914-15 சம்பரானில் இண்டிகோ சாகுபடி விவசாயிகளுக்காக போராட்டம் நடத்தி சத்தியாகிரகம் அகிம்சை என்ற கோல் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் இன் இந்தியன் சாயில், அதைத்தான் முதல் பரிசோதனை இந்திய மண்ணில் செய்து மகாத்மா காந்தி அந்த அணுகுமுறையை கொண்டு வந்தார். அந்த அடிப்படையில் தான் நாம் இந்த நாட்டின் விடுதலையை பெற்று தந்தார் தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்கள். அவருக்கு இந்த மத நல்லிணக்கம் என்பது தலையாய கொள்கையாக இருந்தது. 1947 ஆகஸ்ட் 15 ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்த நாட்டின் தேசிய கொடியை ஏற்றி கோலாகலமாக கொண்டாடுகிற அந்நாளில் அவர் தலைநகர் டெல்லியில் இல்லை, வங்காளத்தில் நவகாளி பகுதியில் காலில் செருப்பு கூட அணியாமல் கிட்டத்தட்ட 242 மைல்கள் நடந்து அந்த மத நல்லிணக்கத்தை உருவாக்கினார். அன்றைக்கு அந்த அவர் பணியை செய்யாமல் போயிருந்தால் இந்த நாடு மத கலவரத்தால் மிகப்பெரிய பேரிழப்புக்கு ஆளாகி இருக்கும். அதை தவிர்த்தார். அந்த பணியை செய்ததற்காக, மத நல்லிணக்கத்தை காப்பாற்றியதற்காக, இந்திய மக்களிடமே மத நல்லிணக்கத்தை உருவாக்கியதற்காகத்தான் இந்த ரகுபதி ராகவ ராஜாராமில் கூட ஈஸ்வர அல்லா தேரேனாம் என்று அந்த பாடலை மாற்றி பாடி மத நல்லிணக்கத்தை இந்து முஸ்லீம் ஒற்றுமையை உருவாக்கினார். அவருடைய பணி மகத்தான பணி. அந்த நல்லிணக்கத்தை அவர் உருவாக்கிய ஒரே காரணத்திற்காக 1948 ஜனவரி 30 இதே நாளில் 75 ஆண்டுகளுக்கு முன்பு நாதுராம் கோட்சே என்ற ஒரு வகுப்புவாதியால் அவர் சுட்டு கொல்லப்பட்டார். இன்றைக்கி வந்து அதற்கு பிறகு அரசமைப்பு சட்டம் நாம் உருவாக்கணும், மதசார்பற்ற ஒரு அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கியிருக்கிறோம். ஆர்டிகல் 25 28 வரைக்கும் மத சுதந்திரம், எந்த மதத்தை பின்பற்ற எல்லாமே அதுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஆக மத நல்லிணக்கத்தை இன்னைக்கு அரசமைப்பு சட்டத்தின் மூலமாக நாம் பாதுகாத்திருக்கோம். இன்றைக்கு வரைக்கும் இந்த நாடு மதசார்பற்ற நாடாக இருக்கிறது. அரசமைப்பு சட்டம் திமுக வந்து இப்படியான ஒன்றை முன்னெடுத்து மத நல்லிணக்க நாளாக அவர்கள் முன்னெடுத்ததை நான் பாராட்டுகிறேன், வரவேற்கிறேன். நாங்கள் வந்து எப்பொழுதுமே மதசார்பற்ற கொள்கை என்பது எங்களுக்கு எப்பொழுதுமே நாங்கள் பின்பற்றி வருகிறோம், தொடர்ந்து அதை செயல்படுத்திட்டு இருக்கிறோம். ஆகையினால இன்றைக்கு மகாத்மா காந்தி அவர்களுடைய இந்த நேரத்தில் மதசார்பற்ற கொள்கை, எந்த கொள்கைக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தாரோ அந்த கொள்கைக்குரிய பற்றி பேசுவது இன்றைக்கி மிகவும் பொருத்தமான ஒரு விஷயம். பொதுவாக இன்றைக்கி வந்து அந்த மகாத்மா காந்தியை கொன்ற கோட்ஸே வந்து இன்றைக்கி ஒரு பெரிய தியாகி, ஒரு பேட்ரியாட் என்று சொன்ன பிரக்யா சிங் தாக்கூரை, ஒரு தீவிரவாதியை
போபாலில் மக்களவை உறுப்பினராக தேர்வு செய்து அழகு பார்த்தவர் தான் நரேந்திர மோடி. அவங்க தான் சொன்னாங்க கோட்ஸே ஒரு பேட்ரியாட்டுன்னு சொன்னாங்க. இதையெல்லாம் கண்டிக்காத ஒரு பிரதமரை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த மதசார்பற்ற நாட்டினுடைய மிகப்பெரிய அவலமே இதுபோல பிரக்யா சிங் தாக்கூர் போன்ற தேச துரோக கருத்துக்களை கூறக்கூடிய மகாத்மா காந்தியை இழிவுபடுத்துகிறவரை இன்றைக்கு பிஜேபியில் மக்களவை உறுப்பினராக்கினது பிரதமர் மோடி தான். அவர் தான் இதை செய்கிறாரு. அவர் இன்றைக்கி ராமர் பெயரால் கோயில் கட்டி இன்றைக்கு கும்பாபிஷேகம் செய்து அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்று முயற்சிக்கிறார். ஆனால் தேர்தல் களம் காந்தி நீங்க சொல்றது மாதிரி காந்தியை கொன்றவர்களை ஆதரித்தவர்களையும் தேர்ந்தெடுக்குது தானே? இல்லை அதுதான் ஜனநாயகத்தினுடைய, அதாவது பெரும்பான்மை வகுப்புவாதத்தின் மூலமாக மோடி அவர்கள் இத்தகைய பணிகளை அவர் செய்து வருகிறார். அதற்கு தான் ராமரை பயன்படுத்துகிறார். ஒரு நிறைவடையாத கோயிலை, கோபுரமே கட்டாத ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் செய்து இன்றைக்கு அரைகுறையாக அதை செய்து தான் சங்கராச்சாரியார்லாம் விமர்சனத்துக்குள்ளானார். ஆனால் கோட்ஸே ஏன் அந்த கொலையை செய்தார் என்று சொன்னால், ஜவஹர்லால் நேரு அவர்கள் அன்றைக்கு உரையாற்றுகிற போது ஒரு பைத்தியக்காரன் மகாத்மா காந்தியை கொன்றுவிட்டான் என்று சொன்னார். ஏன்னா அவனை பைத்தியக்காரன் என்று தான் கூறுவேன். ஏனென்றால் இத்தகைய நச்சு கருத்துக்கள் நீண்ட காலமாக நாட்டிலே பரப்பப்பட்டது, அந்த மூளை செலவு செய்யப்பட்டது. அப்படி ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினால, இந்து மகாசபை இயக்கத்தினால மூளை செலவு செய்யப்பட்ட நாதுராம் கோட்ஸே என்ற இளைஞன் மகாத்மா காந்தியை படுகொலை செய்கிறான். அந்த சிந்தனை, அந்த கருத்தியலை வளர்த்தது யாருன்னா ஆர்எஸ்எஸும் இந்து மகாசபையும் சாவர்கரும் தான். சாவர்கர் தான் அந்த சிந்தனையை அவர் தான் இந்த சதி திட்டத்தினுடைய பின்னணியாக இருந்தவர். கபூர் கமிஷனில் அது நிறுவப்பட்டது. ஆனால் அந்த தண்டனையிலிருந்து அவர் தப்பித்திருக்கலாம். ஆனால் அதில் முதல்ல அக்யூஸ்டாக தான் இருந்தார். அப்பிறகு விடுவிக்கப்பட்டார். ஆனால் பின்னாலே கபூர் கமிஷனில் அது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டது. அத்தகைய விடி சாவர்கருக்கு எந்த மகாத்மா காந்தி படம் பாராளுமன்ற மைய மண்டபத்தில் இருக்கிறதோ அதற்கு நேர் எதிராக சாவர்கர் படத்தையும் திறந்து வைத்த ஒரு பாஜக இன்றைக்கி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அதை நாங்கள் தேர்தல் நேரத்தில் நாங்கள் ஒவ்வொரு முறையும் நாங்கள் அதை பரப்புரையில் மேற்கொண்டு வருகிறோம். ஆனால் நாதுராம் கோட்ஸே ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்தவர் அல்ல என்று சொன்னதுக்கு ஃப்ரண்ட் லைனில் 28/1/1994 ஃப்ரண்ட் லைனில் கோபால் கோட்ஸே, நாதுராம் கோட்ஸேனுடைய சகோதரருடைய பேட்டி வந்திருக்கிறது. அதில் ஒரு கேள்வி, சமீபத்தில் ஆர்எஸ்எஸுக்கும் நாதுராம் கோட்ஸேவுக்கும் தொடர்பில்லை என அத்வானி கூறியுள்ளார். கோபால் கோட்ஸே பதில் சொல்கிறார், நான் அதை மறுக்கிறேன். அவ்வாறு சொல்வது கோழைத்தனமானது. நீ போய் காந்தியை கொன்றுவா என ஆர்எஸ்எஸ் தீர்மானம் நிறைவேற்றவில்லையே தவிர நீங்கள் நாதுராமை கைவிட முடியாது. இந்து மகாசபை அவரை கைவிடவில்லை. ஆர்எஸ்எஸில் அறிவார்ந்த ஊழியராக இருந்தபோதே 1944 முதல் நாதுராம் இந்து மகாசபையிலும் பணியாற்ற தொடங்கிவிட்டார். ஆக நாதுராம் கோட்ஸே ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் பயிற்சிவிக்கப்பட்டவர், ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் இருந்திருக்கிறார், இந்து மகாசபையில் இருந்திருக்கிறார். நான் சொல்ல, நாதுராம் கோட்ஸேனுடைய சகோதரர் கோபால் கோட்ஸே ஃப்ரண்ட் லைனில் கொடுத்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறாரு. ஆகையினால இதெல்லாம் ஒரு இந்த நாட்டில் மத நல்லிணக்கத்தை சீர்குலைத்து மத ரீதியாக மக்களை, மத நல்லிணக்கத்திற்காக திமுக அப்படி உறுதியேற்பு இங்கே கூட்டணி கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கு. காங்கிரஸ் அகில இந்திய அளவில் எடுத்திருக்கக்கூடிய முயற்சிகள் என்ன? மத நல்லிணக்கத்துக்காகவே வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்த ஒரு மாபெரும் இயக்கம், அதற்காகவே செய்கிற இயக்கம் காங்கிரஸ் இயக்கம். எங்களை விட மதசார்பற்ற கொள்கையில் நாங்கள் அதில் முதன்மை பொறுப்பு. இந்தியா முழுவதும் மதசார்பற்ற கொள்கைக்கு நாங்கள் எங்களை விட அதற்கு உரிமை கொண்டாடுறதுக்கு என்ன இருக்குது? இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கட்சியும் இணைந்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்று பேர் வச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கி செய்யும் போது அதுக்கண்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்தியா முழுவதும் இதை ஏன் இதை செய்யலைன்னா நாங்கள் நாள்தோறும் செய்து கொண்டிருக்கிற பிரச்சனை. ஜவஹர்லால் நேரை விட ஒரு மதசார்பற்ற கொள்கையில் அவர் அவர் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்தவர். அன்றைக்கி 1949 டிசம்பர் 22 நள்ளிரவில் இதே பாபர் மசூதிக்குள்ள ஒரு 50 பேர் சோரேறி குதித்து ராமர் சிலையை, குழந்தை ராமர் சிலையை வைத்தபோது மகாத்மா காந்தி வைத்தபோது ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு அன்றைக்கி வல்லபந்துக்கு தந்தி கொடுத்து உடனடியாக அந்த சிலையை எடுங்கள், இல்லை என்றால் நானே அயோத்திக்கு வர வேண்டி இருக்கும்னு அவர் தொலைபேசியில் பேசியது, தந்தி கொடுத்தது எல்லாமே பதிவாக இருக்கிறது.
ஆக இந்த நேரு நாட்டுல காலகட்டத்தில் அப்படி இருந்தது. பிறகு ராஜீவ்காந்தி இல்ல காலகட்டத்திலே இல்ல ராமர் நான் கோவில் சொல்றேன், கட்டுவதற்கான நாங்க ஆதரவுகளும் வந்து எடுக்கப்பட்டது தானே. ராமர் கோயிலை கட்டுறதை நாங்க எதிர்க்கல. ராமர் கோயில் கட்டுங்க, அயோத்தியில ஆயிரக்கணக்கான ராமருங்க கோயிலுங்க இருக்கு, நீ இன்னொரு கோயிலை கட்டிக்கங்க, தப்பு இல்லை. ஆனால் மசூதியை இடித்து விட்டு அங்க ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் கட்சி எதிர்த்தது. இன்னைக்கு எங்க கட்டியிருக்கீங்க? அந்த மசூதி இடித்த இடத்துலயே ராமர் கோயில் கட்டுறீங்க, இல்ல 3 கிலோமீட்டர் தள்ளி கட்டுறீங்க. இது என்னன்னா இந்த 450 ஆண்டு கால மசூதியை இடிக்கணும்னு சொன்னபோது தான் அது நாங்கள் எதிர்த்தோம். அது இடித்து விட்டு அங்கே ராமர் கோயிலை நீங்கள் இன்னைக்கு கட்டலை, அதை விட்டு 3 கிலோமீட்டர் தள்ளி கட்டுறீங்க. இது இந்த ராமர் கோயில் கட்டுவதன் மூலமாக நீங்கள் மத ரீதியாக மக்களை அணிதிரட்டுகிற முயற்சியில் நீங்கள் ஈடுபடுகிறீர்கள். இதன் மூலமாக மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கிற பணியை மோடி செய்து வருகிறார். அதற்கு தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் இடம் கொடுக்க மாட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைந்திருக்கிற அந்த கூட்டணி வலுவாக இருக்கிறது, கட்டுக்கோப்பாக இருக்குது. சமீபத்தில் திருச்சியில் முதல்வர் ஆற்றிய உரை என்பது பிரகடனம், மதசார்பற்ற கொள்கைக்கு பிரகடனம். இந்த பாஜக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று ஒரு அரசியல் பேராண்மையோடு ஒரு முதலமைச்சர் பேசியிருக்கிறார். அதனால இது இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக எடுத்த முன்னெடுப்பை நாங்கள் வரவேற்கிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம்.